ஹலோ எவரிவன், நான் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட் 27/4/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8 o'clock உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீட் யூஜி 2025க்கு ஒரு ஸ்பெசிமன் ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஒரு அட்மிட் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு டெமோ வீடியோவாக இதில் காமிச்சிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும், அதே மாதிரி கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான அப்டேட்டு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற மார்ச் மாதம் 2026 வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு MBBS அட்மிஷன் தொடர்பாகவோ அல்லது 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நீட் யூஜி 2025னுடைய அட்மிட் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்னமும் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணல, அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணவில்லை அப்படிங்கிறத சொல்லிடலாம். இருந்தாலும் NTA கண்டக்ட் பண்ணுற மற்ற தேர்வுகளுக்கு இதற்கு முந்தைய ஆண்டுகளில் எப்படி அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணோம் அப்படிங்கிறத இதை மாதிரியாக வச்சு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா NTA கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாமில் அட்மிட் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, அதற்கு நீட் யூஜி 2025னுடைய அப்ளிகேஷன் நம்பர், இந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுடைய மெயில் ஐடிக்கும் உங்களுடைய SMSக்கும் அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட்னுடைய நீட் எக்ஸாம் நீட் யூஜி 2025க்கான அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் இருக்கும். டேட் ஆஃப் பர்த்து 10th மார்க் ஷீட்லேயும் இருக்கும், 12th மார்க் ஷீட்லேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்லேயும் இருக்கும். ஸோ லிங்க்கை ஓப்பன் பண்ண உடனே, லிங்க் ரிலீஸ் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும், லிங்க்குள்ளே போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து கேப்சா கோடை சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீட் யூஜி 2025க்கான அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நிறைய வீடியோஸில் சொல்லியாச்சு, நீங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணும்போதே என்ன பண்ணணும், அதனுடைய சாஃப்ட் காப்பியை மெயிலில் போட்டு வச்சுக்கோங்க, பென்ட்ரைவில் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர் இவங்களில் யாருடைய வாட்ஸ்அப் நம்பரு, அவங்களுடைய மெயில் ஐடி எல்லா இடத்துலையும் சாஃப்ட் காப்பி போட்டு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிண்ட் அவுட் ஒரு 4-5 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. எதனால் அப்படின்னா, உங்களுடைய நீட் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் கொண்டு போகிற பிரிண்ட் அவுட்டு ஒரிஜினல் காப்பியை அவங்க வாங்கி வச்சுருவாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா த admit card is being issued provisionally subject to the fulfillment of the eligibility condition as mentioned in the information bulletin. The admit card does not imply final acceptance. இப்போ அது தேர்வு எழுதுவதற்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கும் வச்சுக்கணும். இதில் இந்த ஹால் டிக்கெட்டில் எந்த விதமான அட்மிட் கார்டு முட்டிலேட் அண்டு அட்மிட் கார்டு ஆர் மேக் எனி சேஞ்சஸ் இந்த என்ட்ரிஸ் மேடு தேரின். இதில் எந்த விதமான திருத்தங்கள், அடித்தல் இதெல்லாம் எதுவும் செஞ்சுருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் மாற்றம் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா அது அன்ஃபேர். எனி ஆல்ட்ரேஷன், டேம்பரிங், அதில் ஏதாவது குளறுபடிகள் செஞ்சு வச்சுருக்கிறீங்க, இல்லைன்னா மாற்றம் செஞ்சு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா த டீட்டெயில்ஸ், ஃபோட்டோகிராஃப் மாதிரி இருக்குது, சிக்னேச்சர் மாதிரி இருக்குது, ஆர் அதர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த அட்மிட் கார்டு will be treated as unfair means
and dealt with as per the rules. அதற்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும். Candidates are advised to preserve a copy of their admit card in good condition. நல்ல நிலையில் அட்மிட் கார்டை வச்சுக்கோங்க for further future reference. ஓகேங்களா. அட்மிட் கார்டு will not be sent by post or email. ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு தபால்லையோ குரியர்லேயோ மெயில்லையோ அனுப்பப்பட மாட்டாது. வெப்சைட்டில் போயிட்டு லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்து டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கணும். அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா ஹெல்ப்லைன் நம்பர் 01140759000 இல்லைன்னா 01169227700. அதே போல் அஃபிஷியல் வெப்சைட்டு neet@nta.ac.in இதுலேயும் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண முடியாத மாணவர்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ லிங்க் வந்து இப்படித்தான் இருக்கும். இந்த லிங்க்கில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துடணும். அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீட் அப்ளிகேஷன் போடும்போது கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அங்கே இருக்கும். அதே போல் உங்களுக்கு என்டிஏலேருந்து வந்த மெயிலில் யுவர் அப்ளிகேஷன் ரிசீவ்டு அப்படின்னு மெயில் வந்திருக்கும். இல்லைன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கும் ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு, ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு. அங்கேயும் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அதையும் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து 10th மார்க் ஷீட்டில் பாருங்கள், 12th மார்க் ஷீட்டில் பாருங்கள், இல்லைன்னா அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்லையும் இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு கேப்சா கோடை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டிங்கன்னா ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து 2024 அடிப்படையில் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து இப்போ ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிடலாம். 2025க்கு மே 1 ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை முன்கூட்டியே வந்தாலும் மே 1 வந்தாலும் திரும்பவும் இன்னொரு டைமு நம்ம அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுல இதில் ஏதாவது மாற்றம் இருந்தாலும் இன்னொரு டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக எம்பிபிஎஸ் அட்மிஷன் தொடர்பாகவும் 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day and enjoy the Sunday.